தாயும் இளவயது மகளும் அதிரடியாக கைது. அலுத்கம தர்கா நகர பிரதேசத்தில் தாயொருவரும் அவரது மகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீடொன்றில் பதுங்கியிருந்த போதே களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிதி மோசடிகள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் பல நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணை மாகலந்தாவை பிரதேசத்தை சேர்ந்த 36 வயதுடைய தாயும் அவரது 15 வயதுடைய மூத்த மகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுர ஆட்சியில் பாதுகாப்பு சவாலா? பாதாள உலக குழுக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. தேசிய பாதுகாப்பு மற்றும் நீதித்துறையின் சுயாதீனம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அரசை ஹரிசன் ராஜஹருணா குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகம், கலாச்சார உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 13 நாட்களுக்கு தொடர் தாக்குதல். ட்ரம்ப் அறிவிப்பால் சரிந்த கஞ்சா எண்ணெய் விலை. 13 நாட்கள் தொடர் தாக்குதல்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வந்ததாலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் ட்ரம்பின் அறிக்கையாலும் கஞ்சா எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்தன. ஒரு பீப்பாய் WTI கஞ்சா எண்ணெயின் விலை 0.8% சரிந்து 81.95 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. டெங்கு நோய்க்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள சுகாதார அமைச்சு நடவடிக்கை. டெங்கு தடுப்பூசியை இலங்கைக்கு கொண்டு வர சுகாதார அமைச்சு அனுமதி கோரி நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜூலை மாதத்தில் 20,136 டெங்கு நோயாளர்கள் பதிவாகிய நிலையில் புதிய தடுப்பூசியின் பயன்பாடு குறித்து அரசு கவனம் செலுத்தியுள்ளது. சர்வதேச அளவில் இலங்கைக்கு கிடைத்த அங்கீகாரம். உலகின் அதிவேக பொருளாதார வளர்ச்சி நாடுகளில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு உறவுகளில் முன்னேற்றம் கண்ட இலங்கை சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பாரிய மோசடியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள். முக்கிய அரசியல்வாதி மீது வலைவீச்சு. வரி ஏய்ப்பு செய்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 500 சொகுசு வாகனங்கள் குறித்து தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களால் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளனர். இத்துடன் சுயமன்சியின் மதிய நேர செய்திகள்